எத்தனை காலம் நான் நம்பிக்கையில் உட்காந்துருக்கிறது, எவ்வளோ காலம் காத்து கிடக்கிறது, எவ்வளோ நாள் இப்படி பொறுமையாக இருக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு எதுக்குங்க லைஃபு? நான் சொல்ற வார்த்தை சில பேருடைய இருதயத்தினுடைய வேதனைக்கு இது உங்க வரியா இருக்கலாம். இதை யோபு அனுபவிச்சு சொல்றாரு. எனக்கு என்னங்க இது ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுங்க. எல்லாரும் கிளம்பி போயிட்டான். வேலைக்காரன் இல்லை, வேலைக்காரி இல்லை, பிள்ளை இல்லை, ஆடு மாடு மந்தங்க எல்லாம் போச்சு, எல்லாம் வெறுமையா நிக்குது. இது எப்ப மாறும்னு வாக்கு தத்தமும் இல்லை, அறிவிப்பும் இல்லை. அப்படியே உட்காந்து கிடக்குறேன். நான் புழுதியில் உட்காந்துட்டு சிரட்டை வச்சு சொரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. உடம்பெல்லாம் கொப்பளம். இது எப்போ சுகமாக போகுது? எப்போ என் வாழ்க்கை திரும்ப துளிர் விட போகுது? யாராவது சொன்னால் கூட பரவாயில்ல, சரி இன்னொரு 30 நாள் இருக்கு. டாக்டர் சொல்லுவார்ல சில வேளையில், ஒரு 10 days வெயிட் பண்ணலாங்க, சரியாயிடும். அவருக்கு வேதனை இருக்கும்போது கூட சரி இதுக்கு ஒரு ஃபினிஷ் லைன் ஒன்று இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனால் டாக்டர்கிட்ட போய் கேட்குறோன்னு வச்சுக்கிடுங்க, ரொம்ப வலிக்குது டாக்டர், இது எப்போ வலி போகணும்? தெரியாதுப்பா. எப்படி இருக்குங்க அந்த பதில்? தெரியாதுன்னா என்னங்க தெரியாது? தெரியாதுப்பா. எவ்வளோ நாள் இருக்குமோ இருக்கும். அப்படின்னா அவனுடைய பயத்தும் அவனுடைய இருதயத்தின் பதற்றத்தை யாராவது அமர்த்த முடியுமாங்க? யோபு சொல்றாரு, ஏதோ இத்தனை நாளில் என் பிரச்சனை முடிஞ்சிடும், எனக்கு ஒரு நல்ல நேரம் பிறக்கும், எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும், எனக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி இனிமேல் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துருந்தா கூட வாழணும்னு ஆசைப்படுவேன். அவர் சொல்றாரு, எனக்கு என்ன நேரும் என்று அறியாத ஒரு மனுஷனாகி எனக்கெல்லாம் வாழ்வெல்லாம் அழிக்கப்படக்கூடாது. ஐ ஷுட் நாட் லிவ். I have literally no rest. It's just troubles over and over again, layer after layer. I'm just encircled by troubles. I can't find the end to all this. இந்த லெவலில் நான் உட்கார்ந்துருக்கேன். என்ன செய்யணும்? What am I supposed to do? இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? எங்கேயும் போயிடாதீங்க, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? அல்லேலூயா. ஆனால் கடைசியில் அவர் எப்படி இதை சால்வ் பண்ணார்னு கேட்டால், அவர் நான் கொன்னே போட்டால் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு கர்த்தரையே நம்பிட்டார். அவர்கிட்ட விழுந்துட்டார். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த துன்பத்திலிருந்தும் கர்த்தர் அவரை விடுவித்து தேவன் இரட்டிப்பான நன்மை அவருக்கு கொடுத்தார்.